சமீபத்தில் இஸ்ரேலுக்கான முன்னாள் இந்திய தூதர் என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா கொஞ்ச காலங்களாக இஸ்ரேலுக்கு நிறையவே ஆயுதங்களை வழங்கிக்கிட்டு இருக்கு. ஹெர்மிஸ் 900 ட்ரோனில் ஆரம்பித்து ஆர்ட்லரி சிஸ்டம்ஸ் வரைக்கும் இந்த எல்லா ஆயுதங்களும் தங்கு தடையின்றி இந்தியா எங்களுக்கு வழங்கியதால் முதல் விஷயம் ரொம்ப நன்றி. அண்ட் அதே சமயம் இந்தியா இந்த தருணத்தில் இந்த ஆயுதங்களை எங்களுக்கு வழங்குறது அப்படின்றது 1999 நாங்கள் செஞ்ச உதவிக்கு அவங்க கைமாறா எங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காரு. இப்போது இந்த காசாவில் நடந்துக்கிட்டு இருக்கிற கான்ஃப்ளிக்டை பற்றி நம்ம நிறையவே விஷயங்களை நம்மளோட சேனலில் பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பதிவுகளில் நான் இதுக்கு முன்னாடி பல தடவை சொல்லியிருக்கேன். ஹெர்மிஸ் 900 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ட்ரோனு. இதை சர்வேலன்ஸுக்கும் பயன்படுத்த முடியும், வெப்பனைஸ் ஆக்கி பாம்பு போடுறதுக்கும் பயன்படுத்த முடியும். இந்த ட்ரோன்ஸை இந்தியாவில் அதானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கு, இஸ்ரேலோட டைப் வச்சு. ஸோ இந்தியாவில் இப்போ மேனுஃபேக்சர் ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த ஹெர்மிஸ் 900 அப்படின்றது டசன் கணக்கில் இஸ்ரேலுக்கு போயிருக்கு அப்படின்றத நம்ம பேசியிருப்போம். ஆனால் ஹெர்மிஸ் 900 தாண்டி இன்னமும் நிறையவே ஆயுதங்கள் போயிருக்கு. அந்த ஆயுதங்களோட லிஸ்ட்டை பற்றின ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோவை தான் இந்த அம்பாசிடர் நம்ம கொடுத்துருக்காரு. இதை பற்றி இந்திய அரசாங்கம் எந்த ஒரு கமெண்ட்டையும் தெரிவிக்கல. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஆயுத டீலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது எதனால் நடக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நானும் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். மரியானே டான்சியா இந்த கப்பலை பற்றி தான் ரொம்பவே அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த கப்பலை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறது என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த கப்பல் இந்தியாவிலேருந்து இஸ்ரேலுக்கு போய்கிட்டு இருக்கு. என்ன இருக்குது அப்படின்றது தெரியாத காரணத்தினால கண்டிப்பான முறையில் இந்த கப்பலில் ஆயுதங்கள்லாம் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஸ்பெக்குலேஷன் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இப்போ ஹெர்மிஸ் 900 அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இது ஒரு இஸ்ரேல் மற்றும் இந்திய நிறுவனம் இணைந்து தயாரிக்கிற ஒரு ட்ரோனோட தொழில்நுட்பம் எல்லாமே இஸ்ரேலோடது, நம்ம ஜஸ்ட் மேனுஃபேக்சர் தான் பண்ணுறோம். அப்படின்றப்ப ஹெர்மிஸ் 900 நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது வெளியே தெரியாமலாம் போகாது, கண்டிப்பாக வெளியே தெரியும். அதே சமயம் இது ஒரு இஸ்ரேலிய ஆயுதம் அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதை தாண்டி வேறு எந்த ஆயுதங்களும் இந்தியா கொடுத்ததில்லை அப்படின்றத நம்ம மறுக்கவும் இல்லை. அண்ட் அதே சமயம் நம்ம பப்ளிக்காக சொல்லவும் இல்லை, இந்த ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த தருணத்தில் தான் இந்த செய்திகள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக கிளம்பியிருக்கு. அப்படி என்னதான்ப்பா ஆயுதங்களை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இஸ்ரேலுக்கு அப்படின்ற அந்த கேள்வி எழும்பிக்கிட்டு இருக்கு. தற்போதைய நிலைமையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரோன்ஸை தாண்டி ஆர்ட்லரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இஸ்ரேலுக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த ஆர்ட்லரி அப்படின்ற வார்த்தையை அந்த அம்பாசிடர் மென்ஷன் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே 1999 நடந்த சம்பவம் தான். கார்கில் யுத்தத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த கார்கில் யுத்தத்தில் நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா அதற்கு முக்கியமான பங்காற்றினது வீரர்களை தாண்டி போஃபர்ஸ் அப்படின்ற ஆயுதம். இந்த போஃபர்ஸ் அப்படின்றது ஸ்வீடனோட ஒரு கன்னு. இந்த கன்னை நம்ம வாங்கிட்டோம். ஆனால் வாங்கி கார்கில்ல பயன்படுத்தணும் அப்படின்னு போகிறப்ப இந்த கன்னுக்கான ஆமினிஷன் நமக்கு கிடைக்கல. அதுக்கான காரணம் போன வருஷம் நம்ம பண்ண நியூக்ளியர் டெஸ்ட்டு. இந்த நியூக்ளியர் டெஸ்ட்டை நம்ம பண்ணதுனால மேற்கு நாடுகள் என்ன பண்ணுறாங்க, மேற்கு நாடுகளை சார்ந்த எந்த ஒரு நிறுவனமும் இந்தியாவுக்கு ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ ஸ்வீடன் ஆஸ் அ வெஸ்டர்ன் கண்ட்ரி நம்ம மேலே சாங்ஷன் போட்டாங்க, நமக்கு இந்த ஆர்ட்லரி கன்ஸுக்கான ஆமினிஷனை கொடுக்கல. ஸோ கார்கில் யுத்தத்தப்போ அந்த மலைப்பகுதிகளில் நீங்கள் பாம்பு போடணும், போட்டால் மட்டும்தான் கீழேருந்து போகிற வீரர்கள் தப்பிச்சு மேலே போய் சண்டை போடுவாங்க. பாம்பே போடாமல் இங்கேருந்து நீங்கள் எத்தனை வீரர்கள் அனுப்புனீங்கனாலும் அத்தனை பேர் இறந்து தான் போவாங்க. ஸோ கார்கில் யுத்தத்தில் நம்ம இந்த கன்னை பயன்படுத்தி வந்த கேஷுவாலிட்டி ரேட்டை விட 100 மடங்கு அதிகமான கேஷுவாலிட்டி ரேட் வந்திருக்கும். கன்னை நம்ம பயன்படுத்த முடியாத சூழ்நிலை போயிருந்துச்சு அப்படின்னா போரில் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருப்போம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எத்தனை வீரர்களை பலி கொடுத்து நம்ம ஜெயிச்சிருப்போன்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கும். ஆனால் அந்த சம்பவம் நடக்காமல் நம்மளை காப்பாற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான். அமெரிக்கா உலகத்தில் இருக்கிற எல்லா மேற்கு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கு ஆயுதங்களை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இஸ்ரேல் என்னதான் அமெரிக்காவுக்கு கீழே இருந்தாலும், அமெரிக்காவை டோட்டலாக நம்பி இருந்தாலும், நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் கேட்க மாட்டேன், இந்தியாவுக்கு ஆயுதங்களை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பல் நிறையா போஃபர்ஸ் பீரங்கிகளுக்கான ஆர்ட்லரி ஆமுனிஷன் நமக்கு சேருது. இன்ஃபேக்ட் அந்த தருணத்தில் நம்மளோட அரசாங்கம், அந்த டைமில் இருந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு இஸ்ரேலோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் பிரச்சனை, மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கூட நம்ம தகராறாக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி, வேணாம் நீங்கள் எங்களுக்கு ஆயுதங்கள் தரதா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ளாகை எடுத்துட்டு காமனாக நியூட்ரலாக கொண்டு வாங்க ஆயுதங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இஸ்ரேல் அவங்க இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து ஆயுதங்கள் தந்தாலும்
இஸ்ரேல் தான், அதாவது நீங்கள் தான் கொடுக்குறீங்க அப்படின்றத வெளியே சொல்லாதீங்கன்ற அளவுக்கு நம்ம கேட்டோம். ஆனால் அதற்கு வந்து இஸ்ரேல் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா எங்களோட ஃப்ளாகை பொறுத்துன ஒரு கப்பலில் தான் அது வரும், நாங்கள் கொடுத்தோம் தான் அப்படின்றத வெளிப்படையாக அவங்க சொன்னாங்க. பட் அந்த டைமில் நம்ம போகிற ஜெயிக்கணுன்ற காரணத்தினால ஓகே அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கிட்டேருந்து அந்த ஆயுதங்கள் வாங்குகிறோம். இப்போ இந்த ஆயுதங்கள் வந்து சேர்ந்தது கிட்டத்தட்ட 3.5 லட்சம் 4 லட்சம் ரவுண்டு கிட்ட நம்ம செலவு பண்ணோம் போஃபர்ஸ் பீரங்கிக்கு. அதெல்லாம் நம்ம பண்ணதுனால தான் கார்கில் யுத்தத்தில் நம்மளால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ தமிழ்நாட்டை சேர்ந்த கார்கில்ல இறந்து போன வீரர்கள் இருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலி எல்லாமே கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமாக இருக்கும். அதாவது 100 மடங்கு அதிகமான மனைவிகள், 100 மடங்கு அதிகமான தாய்மார்கள் அவங்களோட பிள்ளைகளை இழந்திருப்பாங்க, இல்லை புருஷனை இழந்திருப்பாங்க. இது நடக்காமல் இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் இவங்க சரியான நேரத்தில் கொடுத்த ஆயுதம் தான். இப்போது இந்த ஒரு விஷயத்துக்கு கைமாறாதான் இந்தியா இப்போ எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அம்பாசிடர் வந்து ஒரு நியூஸுக்கு ரிப்போர்ட்டிங்கை கொடுத்துருக்காரு. இப்போது இவர் 1999 கார்கில் வார இழுத்து பேசுனதற்கான முக்கியமான காரணமே இதுதான். அந்த டைமில் நமக்கு பிரச்சனை அப்படின்றப்ப அவங்க பிரச்சனைக்குள்ளே போய் உதவி பண்ணாங்க. ஸோ இந்த டைமில் அதே மாதிரி இந்தியாவுக்கு பிரச்சனை வரும். அப்போ எப்படி இஸ்ரேலுக்கு அமெரிக்கா இருந்தாங்களோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் இப்போ ஏகப்பட்ட நாடுகள் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான் வந்து இந்தியாவோட நட்பு நாடு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எங்களுக்கு ஆயுதம் கொடுக்குறாங்கன்னு இஸ்ரேலோட அம்பாசிடர் சொல்கிறாரு. இப்போது ஆன மாரல் கிரவுண்டு, அதாவது நீ எனக்கு ஒரு நல்லது பண்ண, அதனால நீ என்ன வேணால் பண்ணிட்டுப்போ, உனக்கு நான் திருப்பி நல்லது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு குடுக்கல் வாங்கல் முறையை இந்தியா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெளியே சொன்னாலும், இதை தாண்டி இதுக்கு பின்னாடி இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்குது அப்படின்றது டீப்பாக டிஃபென்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேஜஸ் போர் விமானம் 2028 இண்டிஜினைசேஷன் ப்ராசஸுக்குள்ளே போய் அதிகமான உள்நாட்டு தொழில்நுட்பத்தோடு வெளியே வரும். ஆனால் 2028 வரைக்கும் மேனுஃபேக்சர் ஆக போகிற விமானங்கள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த AESA ரேடார் அப்படின்றது ஒரு இஸ்ரேலி நிறுவனத்தோடது. அது மட்டும் கிடையாது, இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் ஏவுகணைகள் எல்லாமே இஸ்ரேலோடது. பைத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட தேஜஸ் விமானத்தில் பைத்தானை இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் கிடையாது, BMD பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதிரிகள் நம்ம மேலே அணு ஆயுதங்களை பயன்படுத்துனாங்க அப்படின்னா இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக தான் பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்துகிறப்ப நம்மளோட மக்களையும் நம்மளோட நகரங்களையும் பாதுகாத்துக் கொள்றதுக்கு நம்ம பயன்படுத்துகிற சிஸ்டம் தான் BMD. இந்த BMDயோட ஒரு முக்கியமான பார்ட்டு வந்து ரேடார். இந்த ரேடார் தான் எதிரிகளோட ICBM ட்ராக் பண்ணும், அந்த இடத்துக்கு ஒரு இன்டர்செப்டாரை அனுப்பும். இப்போது கரண்ட்டாக நம்ம வச்சுருக்கக்கூடிய BMD எல்லாத்துலேயும் ப்ரைமரியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ரேடார்ஸ் எல்லாமே எல்டா அப்படின்ற நிறுவனத்தோடது. இது ஒரு இஸ்ரேலிய நிறுவனம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய க்ரூஷியலான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இஸ்ரேல் கிட்ட இருந்து தான் வந்தது. அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டில் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற இந்த பராக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பராக் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா நேட்டோ நாடுகள் கிட்ட இருக்கக்கூடிய அதே அளவுக்கு ஒரு டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸை கொண்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதை வந்து கப்பல்கள் வந்து ஆன்டிஷிப் மிசைல் கிட்டேருந்து தங்களை தற்காத்து கொள்றதுக்கு பயன்படுத்துவாங்க, இல்லை ஏர்கிராஃப்ட்ஸ் கிட்டேருந்தும் தங்களை தற்காத்து கொள்வாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து இணைந்து உருவாக்கப்பட்டது இந்தியா மற்றும் இஸ்ரேலால். ஸோ எல்லா க்ரூஷியலான டெக்னாலஜிலையும் இஸ்ரேலோட பங்கீடு அப்படின்றது இந்தியா முழுக்க இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரிக்கு இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப ஆப்வியஸாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்தியாவோட நல்லது அப்படின்னு வர்றப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. அண்டு இதை பற்றி நான் பேசுகிறப்ப இன்னும் டீப்பாக ரீசர்ச் பண்ணுறப்ப ஆர்ட்லரியோடு நின்றுருக்கா, இல்லை ஆர்ட்லரி தாண்டி என்னென்ன ஆயுதங்கள் வெளியே வந்திருக்குன்றதை பற்றி இப்போ வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் அரசாங்கம் மென்ஷன் பண்ணலை. டைட் ஜிப்டாக இருக்காங்க, எந்த ஆயுதங்கள் வெளியே போகுதுன்னு யாருக்குமே தெரியல. அப்படி சப்போஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த சேனலில் பேசுவோம். இப்போது இந்த அம்பாசிடர் சொன்ன கருத்துக்கும் இந்த செய்திகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உலகம் முழுக்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான விலங்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். எந்த மூலை முடுக்கில் நீங்கள் எப்போ எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு மனிதனுக்கு எதிராக இன்னொரு மனிதனால் அநீதி அப்படின்றது நடத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம அப்படின்னு சொல்கிறப்ப, அதாவது நம்ம கண்ட்ரிக்கு நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னு போகிறப்ப அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளோட மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றது தான் நம்மளோட அல்டிமேட் எய்மாக இருக்கணுமே தவிர, அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உன் வீட்டு பிள்ளையை பாரு,
அடுத்த வீட்டு பிள்ளை பசியாக இருக்குது அப்படின்றதுக்காண்டி உன் வீட்டு பிள்ளை சாப்பிட்ற அந்த தட்டில் இருக்கிற சோறு எடுத்து அடுத்த வீட்டுக்கு பிள்ளைக்கு கொடுக்கக்கூடாது. இன்னமும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா திருக்குறளில் தான், தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும். முதல்ல உங்கள் நிலைமையை பாருங்கள் அப்படின்றது தான் எல்லாரோட கருத்துமாக இருக்குது. அண்ட் என்னோடய ஸ்டாண்டுமே எப்பயுமே ஒன்று தான், ஃபஸ்ட் அவர் கண்ட்ரி. ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்டில் கூட நான் பல தடவை இதை சொல்லியிருப்பேன். முதல்ல என் கண்ட்ரி, அப்புறம் தான் ரஷ்யா. அப்புறம் தான் ரஷ்யாவுக்கு நான் உதவி செய்யணுமா இல்லை இந்த கான்ஃப்ளிக்டில் வந்து ரஷ்யா கூட நிற்கணுமான்றதை நான் யோசிக்கணுன்றது தான் என்னோடய ஒப்பீனியனும். ஆனால் இந்த கான்ஃப்ளிக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரிக்கு விக்ட்ரி அப்படின்னு நடந்துச்சுன்னா இன்னொரு கண்ட்ரிக்கு தோல்வி அப்படின்றது இருக்குது. ஆனால் இந்த 2 கண்ட்ரியுமே சண்டை போட்டுட்டு போகிறாங்க இல்லையா, சண்டை போட்டுட்டு போகிற இடத்துல இருக்கிற அப்பாவி மக்களுக்கு என்றைக்குமே தோல்வி தான். அவங்களால வெற்றியை பார்க்கவே முடியாது, இழப்புகளை மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இதுதான் ரியாலிட்டி ஆஃப் வார், ரியாலிட்டி ஆஃப் த வேர்ல்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறையவே தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.